ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. நம்ம கடந்த 2 எபிசோடா அமரர் கல்கி எழுதிய "சோலைமலை இளவரசி" அப்படிங்கிற புதினத்துடைய கதைய தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதோட கன்டினியூஷன் தான் கேட்க போறோம். ப்ரீவியஸ் 2 எபிசோட்ஸ் உடைய லிங்க்ஸ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத கேட்டுட்டு இத கேட்டா தான் கதை புரியும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அடடா! இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே மாணிக்கவல்லி மாதிரியே இருக்கே! சோலைமலை இளவரசி மாரியே இருக்காளே! அப்படியெல்லாம் நெனச்சுக்கிறான். ஆனா இவ கண்டிப்பா அவ இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ குமாரலிங்கத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப அழகான கான்வர்சேஷனா இருக்கும். அந்த கதை படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். சுருக்கமாவே சொல்லிடுறேன். "நீ யாரும்மா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ, "நான் மணியக்காரர் மகள். இந்த ஊருடைய மணியக்காரர் மகள்" அப்படின்னு சொல்றா. மணியக்காரர் அப்படின்னா ஒரு ஊர் இல்ல கிராமத்துடைய நிர்வாகின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற இந்த கான்வர்சேஷன்ல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவளுடைய பெயர் பொன்னம்மா. இவளுடைய அப்பா அந்த மணியக்காரர் இப்போ ஊர்ல இல்ல. இவ கரும்பு தோட்டத்துல வேலை பார்க்குற தன்னுடைய அம்மாவுக்கும், அண்ணனுக்கும் சாப்பாடு கொண்டு போறா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதே சமயம் இவங்க அப்பாவுக்கு குமாரலிங்கம் எந்த கட்சியில வேலை பார்க்குறானோ, அந்த கட்சிக்காரர்களை கண்டா பிடிக்காது. இப்ப ரீசென்ட்டா நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சு அவருக்கு அதுல கொஞ்சம் அவர்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாரியும் தெரிய வருது. ஸோ இவன் ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சா கால வெட்டிடுவாரு அப்படிங்கிற மாரி எல்லாம் ஹைப் குடுக்குறா. ஆனா இவன் மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் சாப்பாடும் தரா. இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நமக்கு வந்த கனவுல நடந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரியே இப்பயும் நம்மளுக்கு நடக்குதே. அப்போ மாணிக்கவல்லி இவனுக்கு சாப்பாடு கொடுத்தா. இப்போ பொன்னம்மா சாப்பாடு கொடுக்கறா. அதே மாதிரி மாணிக்கவல்லியோட அப்பாவுக்கும் அந்த யுவ மகாராஜாவ பிடிக்காது. இப்போ இந்த பொன்னம்மாவுடைய அப்பாவுக்கும் இவன மாரி ஆட்கள கண்டா பிடிக்காது அப்படிங்கிறதுல நெறைய பேரலல்ஸ் இவனுக்கு புரிய வருது. இவன் சொல்றான், "எனக்கு இன்னும் 2, 3 நாள் நான் இங்க தான் இருந்தாகணும். நீ வேற ஊருக்குள்ள வந்தா உங்க அப்பா என்ன கண்ணந்துண்டமா ஆக்கிடுவாரு அப்படிலாம் சொல்றியே! பயமா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா எனக்கு 2, 3 நாளைக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வந்து குடுப்பியா?" அப்படின்னு கேட்கறான். இவளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. இவன் பொன்னம்மாவ பார்த்து பாட்டெல்லாம் பாடுறான். "பொன்னம்மா ரொம்ப பொல்லாதவள், பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள்" அப்படியெல்லாம் பாட்டு பாடுறான். பொன்னம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறமா குமாரலிங்கம் வசந்த மண்டபத்திலிருந்து அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்க்கறான். அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரியெல்லாம் தோணுது. அப்புறம் நைட் ஆன உடனே திரும்ப இந்த வசந்த மண்டபத்துக்கே வந்து படுத்துக்கிறான். இவன் தூங்க ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப இவன் மாரணிந்த இளவரசனாவே ஆயிடுறான். கல்கி என்ன சொல்றாரு, இவனை இனிமே மகாராஜான்னு தான் கூப்பிடணும். ஏன்னா அன்றைய தினம் அவனுக்கு வரப்போற செய்தி அந்த மாதிரியான செய்தி அப்படின்னு சொல்றாரு. "சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லி வெயிட் பண்ணு. நான் வந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறம் கிளம்புன்னு சொல்லியிருந்தா இல்லையா? அதனால மாரணிந்தல் மகாராஜா" இப்ப மகாராஜான்னு நம்மளும் ரெஃபர் பண்ணுவோம். மாரணிந்தல் மகாராஜாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்ல இருட்டி நிலாவே வந்தாச்சு. அப்பதான் மாணிக்கவல்லி வரா. அவ வர தோரணைய பார்த்தே ஏதோ சரியில்லங்கிறது இவனுக்கு புரியுது. அவ சொல்றா, "நீங்க இன்னைக்கு நைட் இங்கேருந்து போக முடியாது. உங்கள 200 வீரர்களும், அவர்கள் கூட வேட்டை நாய்களும் தொரத்தப் போறாங்களாம். உங்கள வேட்டையாடும்படி உத்தரவு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உங்கள உயிரோடு பிடிக்கும்படி உத்தரவு வந்திருக்கு. இதெல்லாம் எங்க அப்பா தான் சொன்னார்" அப்படின்னு சொல்றா. "உயிரோடு பிடிச்சு என்ன பண்ண போறாங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "சாவையும் விட கொடுமையான தண்டனை உங்களுக்கு குடுக்க போறாங்கங்கிற மாரி பேசிக்கிறாங்கன்னு" சொல்றா. அத விட ஒரு கெட்ட செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ சொல்றா, "இனிமேலேருந்து நீங்க மாரணிதல் இளவரசன் கிடையாது. நீங்க தான் மகாராஜான்னு" சொல்றா. அப்பதான் எனக்கு புரியுது தன்னுடைய அப்பா இப்ப உயிரோட இல்லங்கிற விஷயம். இதெல்லாம் சொல்லும் பொழுதே மாணிக்கவல்லி கண்கள்ல கண்ணீரா இருக்கு. உலகநாதனுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் மனச தேத்திய பிறகு அவ சொல்றா, "நீங்க கொஞ்ச நாள் இங்கேயே தலைமறைவா இருங்க. இதே அந்தப்புரத்திலேயே சின்ன நாச்சியார் அரண்மனை அப்படின்னுட்டு ஒரு கட்டிடம் ஒண்ணு இருக்கு. அது இப்ப பயன்பாட்டிலேயே இல்ல. யாருமே வரமாட்டாங்க. அங்கேயே நீங்க தங்கிக்கோங்க." "நான் ஏன் தங்கணும்? நான் வெளிய போய் சண்டை போடுறேன். நான் ஒண்ணும் அவ்வளோ கோழை இல்ல" அப்படின்லாம் அந்த வீரவசனம் பேசுறான். அப்போ மாணிக்கவல்லி சொல்றா, "நீங்க கோழை இல்லன்னு எனக்கு தெரியும். நீங்க பெரிய வீரன்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீங்க கண்டிப்பா இங்கேருந்து போயே ஆவேன்னு தீர்மானத்தோட இருந்தீங்கன்னா, நானும் உங்க கூடவே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் உலகநாதனுக்கு புரியுது, மாணிக்கவல்லிக்கு தன் மேல ஒரு காதல் இருக்குங்கிற விஷயம். இவனுக்கும் அவள ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பேசும்பொழுதே வெளியே அந்த வீரர்களும், அந்த நாய்களோட சத்தமும் கேக்குது. அத கேட்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு பீதி இருக்கு. மாணிக்கவல்லி முகத்துல அந்த பீதி தெரிஞ்ச உடனேயுமே உலகநாதன் கன்வின்ஸ் ஆயிடுறான். மாணிக்கவல்லி சொல்றா, "கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க. எங்க அப்பா இப்ப என்னதான் கோவத்துல இருந்தாலுமே, நான் எது கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டார். இப்ப நான் போய் கேட்டா விபரீதமா தான் முடியும். ஆனா, கொஞ்ச நாள் அவருடைய கோவம் தணியற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு, நான் போய் பேசி பார்க்குறேன். அவர் கண்டிப்பா உங்கள மன்னிச்சுடுவாரு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. அவனும் கன்வின்ஸ் ஆயிடுறான். அந்த சின்ன நாச்சியார் அரண்மனையிலேயே அவனும் தங்கிக்கிறான். அடுத்த நாள் மார்னிங் சூரியன் சுல்லுன்னு மூஞ்சில படும்பொழுது குமாரலிங்கம் முழிச்சுக்கிறான். முழிச்சு பார்த்தா அவன் வசந்த மண்டபத்துல படுத்துக்கல. வேற எங்கேயோ இருக்கான். இதுவும் பழஞ்ச இடமா தான் தெரியுது. ஒருவேளை இது சின்ன நாச்சியார் அரண்மனையாவே இருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். ஆமாங்க, அங்க தான் இருக்கான். ஆனா, அவன் இங்க வந்த மாதிரி அவனுக்கு நினைவே இல்லவே இல்ல. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்லாம் யோசிக்கிறான். ஒருவேளை நமக்கு பைத்தியம் பிடிக்குதோ, மென்டலி அஃபெக்ட் ஆறோமோ அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறான்.
உடனே சரி நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்ம கிளம்பிடலாம்னு நினைக்கிறான். ஆனா, பொன்னம்மாவ பார்க்காமயே கிளம்பிடுவோமோ! அப்படிங்கிற மாரியும் ஒரு ஏக்கம் இருக்கு. அப்புறம் தனக்கு தானே சொல்லிக்கிறான். இது என்ன நேத்து தான் அவள பார்த்தேன். அதுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு, இங்கேருந்து கிளம்பிடலான்னு டிசைட் பண்றான். அந்த பாழடைஞ்ச அரண்மனையிலேருந்து வெளிய வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. உடனே ஒரு வால்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு ஆள் வரார். அவரோட ஒரு நாயும் இருக்கு. அது ஒரு வேட்டை நாய் போல இருக்கு. அந்த நாய் அதோடைய பின்னங்கால்கள்ல நின்னா, ஒரு ஆள் உயர வரும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபெரோஷியஸ் டாக் அப்படிங்கிற மாரியெல்லாம் யோசிக்கிறான். அந்த நாய் இவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு கிட்டக வரும்பொழுது குறைக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நாயுடைய ஓனர் அது தலையில தட்டி, "சும்மா வா" அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. குமாரலிங்கத்துக்கு இந்த மனிதருடைய முகம் மனசுல ஆழமா பதியுது. இவர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்காரே அப்படின்னு யோசிக்கிறான். கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்களே! ஆமா. அவர பார்க்க சோலைமலை மகாராஜா மாதிரியே இருக்கார். மாணிக்கவல்லியோடைய அப்பா மாரியே இருக்கார். குமாரலிங்கத்துக்கு தலையெல்லாம் சுத்துது. திரும்ப ஃபிளாஷ்பேக் மாரணேந்தல் மகாராஜாவான உலகநாதன் இன்னும் அந்த சோலைமலை கோட்டைக்குள்ள தான் இருக்கான். அந்த சின்ன நாச்சியார் அரண்மனையில தான் தங்கியிருக்கான். 15 நாள் ஆயாச்சு அவன் தங்க ஆரம்பிச்சு. பகல் ஃபுல்லா அந்த அரண்மனையிலேயே ஒரு கைதி மாதிரி இருக்க வேண்டியிருக்கு அவனுக்கு. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அந்த அரண்மனையுடைய ஒரு பால்கனியிலிருந்து மாணிக்கவல்லியுடைய அரண்மனை பால்கனி நல்லா கிளியரா தெரியும். அங்க அடிக்கடி மாணிக்கவல்லி வந்து நிப்பா. அங்கேருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இது கூடவே மாணிக்கவல்லி சாப்பாட்டுக்காக ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு பண்ணியிருக்கா. அவளுடைய நம்பகமான ஒரு பெர்சன் வீரம்மா அப்படிங்கிறவங்க, அவங்க இவனுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க எவ்ரி டே. பகல் ஃபுல்லா இவன் அரண்மனையிலேயே இருப்பான். ஆனா ராத்திரி ஆனா கிளம்பி வசந்த மண்டபத்துக்கு போய் மாணிக்கவல்லிய மீட் பண்ணுவான். இதே ரொட்டீன் தான் இந்த 15 நாளைக்கும் நடக்குது. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு இன்னும் மேலும் மேலும் காதல் வயப்படுறாங்க 2 பேரும். இப்படியான ஒரு நாள் வசந்த மண்டபத்தில் வெயிட் பண்ணும்பொழுது மாணிக்கவல்லி இன்னும் வரல. உலகநாதனுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியாகுது. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறான். நம்ம அந்த அரண்மனை அந்தப்புறத்துக்கிட்டயே போய் பார்க்கலான்னு சொல்லி மெயின் அரண்மனை நோக்கி நடக்கிறான். அப்போ ஒரு இடத்துல 2 பேருக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன் இவனுக்கு காதுல விழுது. அது கண்டிப்பா மாணிக்கவல்லிக்கும், அவளுடைய அப்பாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தாங்கிறத புரிஞ்சுக்கிறான். மேல அவங்க 2 பேரும் பால்கனி கிட்ட நின்னு பேசுற மாதிரி இருக்கு. கீழ செடிகளுக்கு நடுவுல இவன் மறைஞ்சு அத கேட்டுட்டு இருக்கான். பாதி கான்வர்சேஷன் மேலேருந்து தான் கேட்க ஆரம்பிக்கிறான். சோலைமலை மகாராஜா மாணிக்கவல்லி கிட்ட கேட்கிறாரு, "நீ என்ன இந்த உலகநாதனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லிடுவ போல் இருக்கே" அப்படின்லாம் பேசுறாரு. அப்ப உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது மிச்சமாகும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு போடுறா இவ. அப்புறம் அப்படியே கான்வர்சேஷன் ஆங்கிலேயர்கள் பத்தி பேசுறாங்க. எப்படி ஆங்கிலேயர்கள் தனக்கு தானே வரன்களை தேடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மகாராஜா கேட்கிறாரு, "என்ன மாணிக்கவல்லி, நீ இப்பலாம் நைட்டு தனியா நடக்கிறியாமே இந்த நந்தவனத்துல, என்னாச்சு உனக்கு?" அப்படிலாம் கேட்கும்பொழுது, இவ சொல்றா, "எனக்கு நைட் தூக்கமே வருதில்லப்பா, அதனால தான் நான் நடக்கிறேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கீழ சலசலப்பு ஒரு சத்தம் கேட்குது. உடனே இந்த மகாராஜா கேட்கிறாரு, "அது என்ன சத்தம்?" அப்படின்ட்டு பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறாரு. மாரணேந்தல் மகாராஜாவான உலகநாதன் அந்த செடிகளுக்கு நடுவுல இன்னும் உள்ள தள்ளி நிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது, அந்த சலசலப்பு சத்தம் கேட்டிருந்திருக்கு. அந்த மகாராஜா மேலேருந்து எட்டி பார்க்கும்பொழுது, இவனுக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. குமாரலிங்கத்துக்கும் அதே ஃபீலிங் தான். ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. என்னன்னே புரியல. பக்கத்துல இருந்த கால்வாயில இருந்து தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சுக்கிறான். அப்போ, "ஓ! நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னுட்டு ஒரு குரல் கேட்குது. அது பொன்னம்மா தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா போல்ருக்கு. குமாரலிங்கம் திரும்பி, "மாணிக்கவல்லி வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறான். மாணிக்கவல்லியா? பொன்னம்மாவா? குமாரலிங்கத்துக்கு என்னதான் ஆச்சு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதைய ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.